அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் இந்து. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸ்கின் கேர் என்தூசியாஸ்ட். இந்த சேனலில் நான் வந்து மேக்கப் டியூட்டோரியல்ஸ், ரிவ்யூஸ் அப்படின்னு நிறைய விஷயங்க எவ்ரி வீக் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் எட் பார்ட்டி மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஏதோ நிறைய எஃபர்ட்ஸ் போட்ட மாதிரி இருக்கும், பட் வெரி வெரி சிம்பிள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் இருக்கிறேன். இது வந்து நான் மிஸ் கிளேர்லேருந்து புதுசாக வாங்கினேன். ஒரு சைடு வந்து பென்சிலும், இன்னொரு சைடில் வந்து ஸ்பூலியும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் இது புதுசாக கற்றுக்கிட்டேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு லைக் மேலேயும் கீழேயும், அண்ட் தென் நடுவில் வந்து எங்கன்னா கேப்ஸ் தெரியுதுன்னா அந்த கேப்ஸை மட்டும் ஃபில்அப் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஸ்பூலி வச்சு கோம் பண்ணி பார்த்துக்கிறேன் எங்காவது கேப்ஸ் இருக்கான்னு. ஸோ சேம் வித் தி அதர் ஐஸ். ஸோ அவுட்லைட் பண்ணிடுறேன். அப்புறம் கேப்ஸ் வந்து நீங்கள் தெரியும், அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய கேப்ஸ் தெரியும். ஸோ அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஸ்பூலி வச்சு ஒன் டைம் கோம் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கேயாச்சும் ஸ்பார்ஸ் ஏரியா தெரிஞ்சதுன்னா அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போவுமே ஐப்ரோஸ் வந்து லைட்டஸ்ட் டு டார்க்கஸ்ட்டாக இருக்கணும். அதாவது நோஸ் கிட்ட இருக்க பார்ட் வந்து லைட்டாக இருக்கணும், போக 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 டார்க்காக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மஸ்காரா எடுத்து அதை வந்து அந்த கோம் பண்ணதை வந்து செட் பண்ணுறேன். ஐப்ரோஸ் செட் பண்ணால் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். லைக் வந்து அந்த ஹேர்லாம் மூவ் ஆகாமல் நல்ல டிஃபைன்டாக அழகாக தெரியும். அண்ட் என்னோடய பென்சில் ஷேட் வந்து டார்க் ப்ரவுன், இது வந்து பிளாக். ஸோ நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் ஐப்ரோஸோட கலர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஐலிட்ஸை ப்ரெப் பண்ணுறேன். ஸோ அது கன்சீலர் போட்டுட்டேன், நல்லா ஜென்ரஸாக அப்ளை பண்ணிவிட்டு. இது வந்து ஒரு லிக்விட் கன்சீலர் ஃப்ரம் லாரியல். ஸோ அது வந்து நான் க்ரீம் யூஸ் பண்ணாமல் ஏன் லிக்விட் யூஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா ஐலிட்ஸ் மேலே ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை நான் ஒரு கன்சீலர் ப்ரஷ் யூஸ் பண்ணி டேப்பிங் மோஷனில் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். எப்போவுமே ஐலிட்ஸ் மேலே டேப் தான் பண்ணணும். நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் எங்கே தேவையோ அங்கே இருக்காது. அண்ட் இன்னர் கார்னர்ஸில் நிறைய அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா அங்கே தான் லைட் ஹிட் ஆகும். ஸோ அப்படியே பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கிடைக்கிற வரைக்கும், நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பனானா பவுடர் ஃப்ரம் பேக் எடுத்துகிட்டு நான் அதை செட் பண்ண போகிறேன். கன்சீலரை செட் பண்ணணும், இல்லைனா வந்து க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு எல்லோ டென்ட் உள்ள பவுடர். அதனால் வந்து இதுக்கு மேலே ஒரு டார்க்னஸ் வந்து கண்ணுக்கு மேலே தெரிஞ்சதுன்னா இந்த பவுடர் செட் பண்ணிவிட்டு அந்த டார்க்னஸையும் குறைச்சிடும். ஸோ அப்படியே ஜென்ரஸாக அப்ளை பண்ணுங்கள். இது வந்து நான் ஸ்மால் பவுடர் ப்ரஷில் அப்ளை பண்ணுறேன். ஐ மேக்கப்புக்கு ஒரு ப்ரிசிஷன் கிடைக்கிறதுக்காக நான் வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி டேப் யூஸ் பண்ணலாம், ஸ்டிக்கி டேப். நான் இங்கே வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து என் ஸ்கின் டோனுக்கு க்ளோசஸ்ட்டாக உள்ள ப்ரௌன், வார்மான ப்ரௌன் எடுத்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக அப்ளை பண்ணுறேன். அதை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ரீஸ்லேயும் அவுட்டர் வீலையும் அப்ளை பண்ணுறேன். ட்ரான்சிஷன் ஷேட் போட்டால் தான் அந்த நெக்ஸ்ட் வர ஷேட் வந்து அதோட அவுட்புட் இன்னும் நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் பவுடர், அதாவது ஐஷேடோ பேலட்டில் உள்ள பிளாக் பவுடர் எடுத்து ஒரு ஆங்கிள் ப்ரஷில் அவுட்டர் வி மாதிரி வரைகிறேன். ஏன்னா ஒரு கட் க்ரீஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அவுட்டர் வி மாதிரி என்னோடய க்ரீஸ் ஷேப்லேயே வரைகிறேன். ஏன் நான் பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜெல், பிளாக் ஜெல் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு அவுட்லைன் மாதிரி நான் வந்து பவுடர் ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஜெல் லைனர் வச்சு அவுட்லைன் போடுறேன். இது வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ். எனக்கு வந்து கண்ணு சின்னதாக இருக்குது, ப்ரெசிஷன் கிடைக்கணுக்காக நான் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த லைன் வரைகிறேன். இப்போ வந்து அந்த அவுட்டர் வியை வந்து ஃபில்இன் பண்ணுறேன் அதே ஜெல் லைனர் வச்சு. இன்க்ளாட்டோட ஜெல் லைனர் இதுதான் இருக்கிறதுலே பிளாக்கெஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் எல்லா ப்ரூஃபுமே அது. இப்போது வந்து எட்ஜஸ், அதாவது அந்த அவுட்டர் வியோட எட்ஜஸை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு நல்ல டிஃப்யூஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக, ஹார்ஷ் லைன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த லிட் ஸ்பேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறேன் கன்சீலர் வச்சு. இதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணலாம், நீங்கள் அப்படியே ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்டெப் நான் ஏன் பண்ணுறேன்னா, அந்த ஷிம்மர் ஷேடோட த்ரோ நல்லா கிடைக்கும். நீங்கள் இப்போ வந்து நம்ம ட்ரான்சிஷன் ஷேட்லாம் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் உள்ளே போய் அந்த மாதிரி இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணால் அந்த ஷிம்மர் ஷேடோட த்ரோ இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து லாக்மி அப்சல்யூட் இலுமினேட்டிங் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி அதில் இருக்க கோல்டு வந்து ஒன் ஆஃப் த கிளாசிக் கோல்டு, லைக் ஹை அண்ட் பேலட்ஸில் தான் அப்படி இருக்கும். ரொம்ப சங்கியாகவும் இருக்காது. அதை வந்து நான் ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபிங்கர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா அவுட்புட் கிடைக்கும். பட் நான் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நல்லா அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்களா அந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ அதை வந்து அந்த ட்ரான்சிஷன் ஷேடோட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த கட் க்ரீஸ் வந்து பண்ணாமல் பண்ணிங்கன்னா இந்த ஷேட் வந்து ஒரு மாதிரி லைட்டாக டிம்மாக தெரியும். பட் இப்போ வந்து அதோட த்ரோ வந்து நல்லா இருக்குது.
நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம். அந்த பிளாக்கும் கோல்டும் சடன் ஷிஃப்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு கலர் யூஸ் பண்ணி அந்த பிளாக்குக்கும் கோல்டுக்கும் நடுவில் அந்த டிஃப்யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஆஃப் கேமராவில் பண்ணிட்டேன், ஏன்னா பேட்டரி அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபிலிம் பண்ணல. இன்னர் கார்னர்ஸ் அண்ட் ப்ரௌ போன் ஹைலைட் பண்ணிட்ட பிறகு டேப் எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது அதோட ஷார்ப்னஸ், ப்ரிட்டி ஷார்ப்பாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் லேஷஸை ப்ரெப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கர்ல் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ஐலாஷ் கர்லர் ஃப்ரம் வேகா. ஸோ நல்லா கர்ல் பண்ணிக்கோங்க. கர்லை வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா போட்டுடுறேன், ஒரு ஜென்ரஸ் கோட் ஆஃப் மஸ்காரா. ஸோ கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா போட்டுட்டு அதுக்கப்புறம் லேஷஸ் அப்ளை பண்ணால் நல்லா ஸ்டிக் ஆகுற மாதிரி தோணும். என் ஐஸ் வந்து ப்ரிட்டி சென்சிட்டிவாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி நல்லதே நடக்கும். ஸோ நல்லா ஜென்ரஸாக அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் லேஷஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது நான் வந்து லேஷஸ் இல்லாமல் தான் என்ட்ரி ஃபுட்டேஜ் போட்டிருக்கேன், ஏன்னா இது லேஷஸ் இல்லாமையும் இந்த மேக்கப் லுக் நல்லா தான் இருக்கும். பட் லேஷஸ் வச்சும் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம ஸ்கின் பற்றி பேசலாம். ஆல்ரெடி நீங்கள் ஜூமில் பார்த்து பயந்துருப்பீங்க. இட்ஸ் தட் டைம் ஆஃப் த மந்த் அண்ட் ஆல்ரெடி ரொம்ப பிரேக்கப் ஆகிடுச்சு. எப்பவுமே இப்படி ஆனதில்லை, பட் இந்த டைம் ரொம்ப சிவியராக இருக்குது. பரவாயில்ல, வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். நமக்கு ஸ்கின் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நான் மைசலர் வாட்டர் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன், ஏன்னா ஹைஷேடோட ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ணுறேன். இது வந்து நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், ஜெல் டைப், நார்மல் டு ஆயிலி ஸ்கின் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து காம்பினேஷன் எனக்கும் ப்ரிட்டி மச் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஸ்கின்னில். நீங்கள் உங்கள் ப்ரெப் எவ்வளோ நல்லா இருக்கோ அப்படி தான் வரும் உங்கள் மேக்கப். என்னெல்லாம் ஃபேஸில் போடுறீங்களோ அதையும் நெக்கில் போட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் ஃபீலிங்ஸ் பிம்பிள்ஸ்னால இப்போ வந்து என்னோடய போஸ்லாம் ப்ளர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து சீக் ஏரியாவில் அண்ட் எங்கெல்லாம் நான் நிறைய ஸ்வெட் ஆகணும் அங்கெல்லாம் நிறைய போஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வந்து நான் டீ ஜோனில் ரொம்ப ஈஸியாக ஆயிலி ஆவேன். ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு போர் ப்ரைமர் வச்சு ப்ளர் பண்ணிடுறேன். ஸோ தட் அங்கே வந்து ரொம்ப நேரம் மேக்கப் ஸ்டே அப்படியே இருக்கும் ஸ்வெட் ஆனால் கூட. ஓகே, அண்ட் இப்போது கலர் கரெக்ட் பண்ணுறோம். கலர் கரெக்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் ஃபார் ப்ரௌன் ஸ்கின். நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா அப்படியே க்ரே ஆகிடும். ஸோ எங்கெல்லாம் எனக்கு டிஸ்கலரேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் ஏதாவது கேம்ஃப்ளஜ் பண்ணணுன்னா அதை வந்து ஒரு ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணி, உங்களுக்கு ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து க்ரீன் கலர் கரெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதை கேம்ஃப்ளஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து க்ரைலான்லேருந்து சுப்ரா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. சுப்ரா வந்து ஒரு நல்ல க்ளோவியான ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபுல் கவரேஜ். ஸோ இப்போ அதை வந்து ஒரு நல்ல ஃப்ளஃபியான ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஷேட் வந்து கொஞ்சம் லைட் தான் என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் டோனை விட. நம்ம கான்டோர் ப்ளஷ்லாம் போட்டு அதை எப்படியும் மேட்ச் பண்ணிடலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு லைட்டாக கலர் ஃபவுண்டேஷன் இருந்தால் அது எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், பிளெண்டிங்கில் தான் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹேர் லைனில் கூட நல்லா புஷ் பண்ணுங்கள், ஸோ தட் தனியாக தெரியாத ஃபவுண்டேஷன் மட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிப்லிங் ப்ரஷ் எடுத்து நான் அப்படியே ஸ்வால் பண்ணுறேன். இது வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடும். அப்படியே ஒரு ஏர் ப்ரஷ் ஃபினிஷ் கொடுக்கும். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எதுனா ஸ்டிப்லிங் ப்ரஷ் தான். ஸோ நல்லா ஸ்வால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் நிக்ஸ் பேலட் எடுத்து, இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பேலட், நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எனக்கு க்ளோஸராக இருக்க ஒரு கன்சிலர் ஷேட் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸில் போடுறேன். எனக்கு இந்த அண்டர் ஐஸில் வி போடுறது, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அதெல்லாம் பிடிக்காது. ட்ரை பண்ணலாம், பட் ரியாலிட்டிக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. நீங்கள் பார்க்குற ஆன்லைனில் பார்க்குற இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கம்மியாக எவ்வளோ ப்ராடக்ட் போட முடியுமோ அண்டர் ஐஸில் அவ்வளோ கம்மியாக போடுங்க. அண்ட் பிம்பிள்ஸ்லாம் டார்க்னஸ் இருந்ததுன்னா அதையும் கன்சீல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செட் பண்ணணும். அதுக்கு நான் பேக் பனானா பவுடர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ப்ரிசிஷனுக்காக அண்டர் ஐஸ்லலாம் பெரிய பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நோஸ் கிட்ட எங்கெல்லாம் நான் ஸ்வெட் ஆகணும். நான் ஓவரால் பவுடரி லுக்கு எனக்கு பிடிக்காது, ஏன்னா எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், எனக்கு அந்த பவுடரி லுக் பிடிக்காது. ஸோ இப்படி நான் எங்கே தேவையோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன், மற்ற இடத்துலலாம் லைட்டாக டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்னு தெரியுதா ஃபேஸ்? ஸோ அந்த ஃபேஸ் ஒரே டைமென்ஷனாக இருக்குது. அது 3 டைமென்ஷனாக கொண்டு வரதுக்கு நம்ம கான்டோர், ப்ளஷ், ஹைலைட்லாம் போட போகிறோம். கான்டோர் போட போகிறேன். கான்டோர் யூஸ்வலாக எப்படி போடணும்னா, நம்ம காதோட எண்ட்லேருந்து ஒரு ப்ரஷ் வச்சு அந்த ஆங்கிள் தான் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் எப்போவுமே மேலே தான் போடணும். நான் ஏன் அந்த ப்ரஷ்ஷு கீழே போடலன்னா, அந்த பிளேஸ்மெண்ட் வந்து கீழே ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபேஸ் கீழே ட்ராக் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த ப்ரஷ்ஷோட மேலே போடுறேன். ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்காக ஸ்டாம்ப் பண்ணிக்கிற ஒரு கான்டோர் ப்ரஷ் வச்சு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறேன்.
இப்போ நான் ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு டேரெக்டாக பண்ணேன்னா அந்த பிளேஸ்மெண்ட் எனக்கு ஒழுங்காக கிடைக்காது, எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்கும் ப்ரஷ்ஷோட இது. இப்போ வந்து எனக்கு பிளேஸ்மெண்ட் கரெக்டாக நான் வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக நான் வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஒரு சி மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் ஸோ தட் ஒரு லிஃப்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஃபோர்ஹெட்லேயும் பண்ணலாம். எனக்கு ஃபோர்ஹெட் வந்து ப்ரிட்டி சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக மட்டும் ஃபோர்ஹெட்டில் கான்டோர் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபோர்ஹெட் பெருசாக இருந்தால் நீங்கள் அங்கே வந்து நிறைய கான்டோர் யூஸ் பண்ணி அதை சின்னதாக இருக்க மாதிரி இல்யூஷன் காட்டலாம். சேம் வித் ஜா லைன். ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் ப்ரஷஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ப்ரஷ் வச்சு தான் உங்கள் மேக்கப்பே இருக்குது. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி ப்ரஷஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் அதே பேலட்டில் உள்ள ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஆங்கிள்டான ப்ரஷ். ஸோ தட் திக்கர் பார்ட் வந்து சீக்ஸ்க்கும் அப்படியே ஆங்கிள்டாக இருக்கும் அந்த ப்ளஷ். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சீக்ஸில் மட்டும் போட்டேன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ எப்போயுமே உங்கள் ப்ளஷ்ஷை வந்து ஆங்கிள்டாக அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்ல ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட், மை ஃபேவரட் பார்ட். நான் வந்து நோஸை ஹைலைட் பண்ணுறேன். டிப் ஆஃப் த நோஸ், அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அதுக்கப்புறம் உங்கள் சின்னில் வந்து லைட்டாக பண்ணணும். ஏன்னா அங்கே பிம்பிள்ஸ் இருக்குது. நான் அப்படி தான் ஓவராக எக்ஸைட் ஆகி நிறைய போட்டுட்டேன். இல்லைனா அந்த பிம்பிள்ஸ் இன்னும் அசென்சுவேட் பண்ணி காமிக்கும். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அவங்களோட சீக்ஸ்லையும் ஆங்கிள்டாக. இப்போ என் ஃபோர்ஹெட்டில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அங்கே வந்து நான் ஜென்ரஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோவியான எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு எஸ் ஷேப்பில் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஐப்ரோஸ் டு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சீக் டு யோர் சீக் வரைக்கும், லைக் மிடில் ஆஃப் த சீக் வரைக்கும். ஸோ ஒரு நல்ல 3 டைமென்ஷனல் ஹைலைட் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹைலைட்ஸ் வந்து சீக்லேயும் போடலாம், ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இப்போ நோஸ் கான்டோர் பண்ணுறேன். நான் நோஸ் கான்டோருக்கு பெரிய ஃபேன் இல்லை. பட் நான் ஹைலைட் பண்ணதுனால ஒரு டெஃபினிஷனுக்காக லைட்டாக அந்த பவுடர் எடுத்து அந்த ப்ரஷ்ஷை வந்து நல்லா தின்னாக்கி என்னோடய சைட்ஸ் ஆஃப் த நோஸில் கொஞ்சம் கலர் கொடுக்குறேன். இப்போ வந்து லோவர் லேஷ் லைன் பண்ணுறோம். எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ENPT படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் லோவர் லேஷ் லைனில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிளாக் ஷேட் அப்ளை பண்ணுறேன். ஒரு நல்ல டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும் உங்களோட ஐஸ். உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அவுட்டர் விங் நம்ம பிளாக்ல பண்ணோம்ல ஜெல்ல, அதை நீங்கள் ப்ரௌனில் ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சட்டலாக இருக்கும். பிளாக் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓவர் போர்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆர்டர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரௌன் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். சின்ஸ் ஐஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆனதுனால நான் லிப் வந்து நியூடாக வச்சுக்கிறேன். இது வந்து நான் க்ரீமி லிப்ஸ்டிக் ஃப்ரம் மேப்லின் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேட் நியூட் நியூமான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் பண்ணுறேன் with a packed lip liner. Ta-da guys, இப்படி தான் இருக்கும் இந்த மேக்கப் லுக் வித்தவுட் lashes. நீங்கள் லாஸ்ட் ஃபுட்டேஜ் வரைக்கும் lashes பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஃபுட்டேஜில் lashes இல்லை. பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ் இது வந்து lashes இல்லாமல் இந்த லுக் எப்படி இருக்கும். Any feedback, suggestions அதெல்லாம் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ஃபீல் சூப்பர் லோ கேமரா ஃபேஸ் பண்ணதுக்கு. பிம்பிள்ஸ் வச்சுட்டு என் ஸ்கின் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் somehow I found the courage to face and to do the video. So yeah, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குறேன். Bye guys.